ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்கிட்ட ஆன் ஆகாத மஸ்கிட்டோ பேட் ஒன்று இருக்குது. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆன் ஆகுது, லைட்லாம் எரியுது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. லைட்டு மட்டும் தான் எரியுது, மஸ்கிட்டோ பேட் ஆன் ஆகலை. இது என்னன்றது தான் பார்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி ஒரு டைப் சி போர்ட் இருக்கிறதா நீங்கள் பார்ப்பீங்க. டைப் சி போர்ட் எதுக்காக இருக்குன்னா, இந்த மஸ்கிட்டோ பேட் ஆல்ரெடி என்கிட்ட வந்துட்டு போச்சு, சார்ஜிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து சார்ஜ் ஏற மாட்டுது அப்படின்ற கேள்விப்பட்டதுனால நான் டைப் சி போட்டு சார்ஜ் ஏறுற மாதிரி பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ ஆனே ஆக மாட்டுது. இந்த இஷ்யூ தான் எனக்கு சால்வ் பண்ண போகிறோம். மோஸ்ட்டாக மஸ்கிட்டோ பேட்டில் போகிற விஷயம் ஒன்று பேட்டரியாக இருக்கும், இல்லாட்டி சுவிட்சாக இருக்கும். நமக்கு பேட்ரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா லைட் எரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சைட் ஃபுல்லாகவே டிசியாகவும், மேலே இருக்கிற சைட் ஃபுல்லாகவே ஹை வோல்டேஜ் ஏசியாகவும் இருக்கும். இங்கே நம்ம வந்து எக்கறந்துட்டு கை வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அதை ஷார்ட் பண்ணிடணும். நீங்கள் ஆனில் தான் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் ஆனில் இல்லைனாலுமே அங்கே கெப்பாசிட்டர்ஸில் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பனே பண்ணணும். இப்போ நான் ஆன் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து மஸ்கிட்டோ பேட் ஆன் ஆகலை. சரி, ஓகே, இப்போ நமக்கு பேட்ரி நல்லாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா எல்இடி எரியுது. நம்ம இப்போ வந்து சுவிட்சை ஷார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சுவிட்சை ஷார்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து கண்டினியூட்டி நம்ம கையில் வச்சுருக்க டெஸ்டர் மூலிமா போகும். அதனால் வந்து சுவிட்ச் இருக்கிறத கன்சிடர் ஆகி மஸ்கிட்டோ பேட் ஆன் ஆகணும், சுவிட்ச் ப்ராப்ளமாக இருந்தால். ஸோ நான் நினச்ச மாதிரியே சுவிட்ச் தான் வந்து இஷ்யூ ஆகியிருக்கு. இப்போ நம்ம அதை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சிம்பிளாக தெரியும், ஆனால் வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ப்ரிகாஷன்ஸோடு பண்ணணும். ஆக்சுவலாக எப்பயுமே பழைய சுவிட்சை எடுத்துகிட்டு அந்த இடத்துல க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து ஹோல்ஸ் ஓப்பன் ஆகும். அப்போ தான் வந்து நம்ம அந்த புஷ் பட்டனை போட முடியும். இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக புஷ் பட்டன் சுவிட்சை வச்சாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம், நல்லா ஆன் ஆகுது. ஓகே, இப்போ இதுதான் இஷ்யூவாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி வேறு எதாவது இஷ்யூவாக இருக்குன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தோன்னா நமக்கே தெரியும். அதனால் நம்ம வந்து டீபக் பண்ணி நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க, அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். டாடா, பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.